சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காலகாலமாக இந்த 100 வருஷத்தில் சினிமாவுடைய நாம்ஸே என்னன்னா சென்டிமெண்ட் தான். சினிமாவுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு படம் ஆரம்பித்தா ஒரு பூஜை போடுவாங்க, ஒரு தேங்காய் உடைப்பாங்க, படம் முடிஞ்சால் பூசணிக்காய் உடைப்பாங்கன்ற இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, இதை எத்தனை பெரியார்கள் வந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் நாத்திகம்லாம் என்னென்னலாம் பேசினா கூட இந்த மரபுல இருந்து இதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாது. இப்போ நம்ம 1000 பேசினாலும் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆறா வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது காந்தாராங்கிறது ஒரு படமாக, ஒரு பக்தி படம், நாம் சிறப்பாக ஒரு விஷயத்தை பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் இருந்தால் கூட அந்த படத்துக்கு நடக்கிற ஒரு செய்திகள், ஒரு செயல்கள் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். நமக்கு வந்துட்டு அது பார்க்கும்போது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, இந்த படத்தை பற்றி மக்கள் பேசுவாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் சினிமாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான இந்த மாதிரியான அபசகனமான சம்பவங்கள் எல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவாக தான் நடந்திருக்கு. அந்த படம் ஊற்றி மூட்டுற ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. இப்போ இதுவே இந்த படமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு 16 கோடியில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 350லேருந்து 400 கோடி ரூபா வசூல் செஞ்சுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படம் வரும், அது இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை தொடும் யாருக்குமே தெரியாது.